நம்ம இன்னைக்கு அப்படியே டீ கடை ஸ்டைலில் பெர்ஃபெக்டான டீ எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி டீ போட்டிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி போட சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவில் முக்கியமான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஆசிட்டிஸ் அப்படியே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் டீ கடை ஸ்டைலில் டீ போட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்க்கணும். சில பேருக்கு டீ கெட்டியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ நீங்கள் தண்ணி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். பால் ஒரு பக்கம் பொங்கி வரட்டும், இன்னொரு பக்கம் நம்ம டீ தூள் பற்றி பார்த்துடலாம். நான் இந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே நம்மளுக்கு டீ கடை ஸ்டைலில் டீ போடுறதுக்கு உதவுது. ஏவிடி டீ தூள் இருக்குல்ல, அது 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சக்ரா கோல்ட் டீ தூள் அது 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இதில் நீங்கள் டீ போட்டு பாருங்கள், இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சேர்க்குற டீ தூள் தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அதவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டீ தூள் வாங்கி மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேவரே இல்லாத அப்படியே பிளெயின் டீ தூள் வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டேஸ்ட் தெரியும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு விருப்பமான சுவையில் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதிகமாகவோ குறைவாகவோ. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நான் இப்போ ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க டீ தூள் இருக்குல்ல, அதை சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக குடிப்பீங்க இல்லை மைல்டாக குடிப்பீங்களோ அதை பொறுத்து டீ தூளோட அளவை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் தான் சேர்ப்பேன். அதே மாதிரி பாலை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. டீ தூள் போட்டதுக்கு அப்புறமா லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிட்டே இருக்கணும். டீ டிகாஷன் நல்லா இறங்குறது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டீயை நம்ம வடிகட்டிடலாம். உங்களுக்கு இஞ்சி ஏலக்காய் ஃப்ளேவர்லாம் பிடிக்கும்னா நம்ம டீ தூள் சேர்த்தோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக இஞ்சி ஏலக்காய் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு 2-3 டைம் இது நல்லா ஆற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நீளமாக எடுத்து ஆற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல நுர வரும். அதே போல் டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரி டீயோடைய டேஸ்ட்டும் இந்த ஆற்றுறது மூலமாக கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதிகமான இம்பேக்ட் கொடுக்கும். அதனால் பெர்ஃபெக்டாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த டீ ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டான டீயாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.